நான் பண்ணுற எல்லா பயிற்சி வகுப்புகள்லையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த வளர் இளம் பருவத்தில் இருக்காங்கல்ல, அந்த 13 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு இந்த டைமில் தான் நிறைய காஸ்ட்லியான மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்குன்ற இடத்துல ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு பேர் பறக்கும் யானைகள் அப்படின்ற ஒரு டீனேஜ் மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்பு. அதில் ஒரு பொண்ணு இன்டர்வெல்ல நான் அந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்குறப்போ என்னை வந்து தடுத்து நிறுத்தி ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. தாராளமாக பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டேபிளில் கூட்டு போயிட்டு உட்காந்து பேசுகிறேன். அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரு 2 வருஷம் இருக்கோங்க, எனக்கு வந்து என்னோட மேக்ஸ் டீச்சர் கிளாஸில் ரிசல்ட் பேப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி கொடுக்குறப்போ என்னோட ஃப்ரெண்டு நல்ல மார்க் வாங்கியிருந்தான்னு சொல்லிட்டு நான் சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக கை தட்டினேன். அப்போ உடனே எங்கள் மேக்ஸ் மிஸ்ஸு என்னை பார்த்து டக்குன்னு சொன்னாங்க, நல்லா கைத்தட்டு, நீ கைத்தட்டுறதுக்கு மட்டும்தான் லாயக்கே, மார்க் வாங்குறதுக்கு லாயக்கே கிடையாது அப்படின்னாங்க. எனக்கு அது கேட்ட உடனே என் இதயம் அப்படியே வெடிச்சிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த நாள் தாங்க கடைசி நாள் என் ஃப்ரெண்டோட ஒரு வெற்றியை வந்து நான் ரசித்த நாள். இன்னிய வரைக்கும் 2.5 வருஷமாக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். என்னை விட யாராவது அதிகமாக மார்க் வாங்கிட்டாங்கன்னா என்னோட உயிர் தோழியாக இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு நான் வந்து சந்தோஷப்பட மாட்டேன். ஐயோ வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பினே தவிர அடுத்தவங்களோட வெற்றியை ரசிக்கணும்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க. அது மட்டும் இல்லை, அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல நடத்திட்டு இருந்தீங்க, ஒரு மனுஷனும் ஒரு துக்கத்துக்கு அப்புறமா 3 முடிவுகள் எடுப்பான். அந்த 3 முடிவுகள் தான் அவனோட வாழ்க்கையோட பாதையே வந்து மாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நான் எடுத்த முதல் முடிவு என்னன்னா, மேக்ஸ் டீச்சர் இப்படி சொல்றாங்கன்னா கண்டிப்பா என்னால வந்து மார்க்கே வாங்க முடியாது அப்படின்னு எடுத்தேன். 2வது முடிவு வந்து நான் வந்து என் வாழ்க்கைய வந்து நான் செயல்கள் எதுவுமே செயல்படுத்தலை, நம்ம ஓரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்க தான் லாயக்கி அப்படின்ற ஒரு முடிவை எடுத்ததுனால இன்னைக்கு யார் என் வாழ்க்கையில் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அவங்க பண்ணாங்க அப்படின்ற அந்த மைண்டோடு நின்றுடுவேனே தவிர நான் முயற்சி எடுக்கணும் அப்படின்னே நான் பார்த்ததில்லை. அதாவது என் வாழ்க்கைக்கு நான் ஒரு பார்வையாளனா இருந்தனே தவிர நான் வந்து ஒரு செயல்பாடு அப்படின்ற அது மேலேயே நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற ஒரு பர்சனாலிட்டியாகவே இல்லை. அண்ட் 3வது வந்து நீ இனிமேட்டிருந்து பேசவே பேசாத அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டேங்க. இதனால் நான் வந்து கூச்ச ஸ்வபாவம், இதனால் நான் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வாய்ப்புகளை நான் நழுவ விட்டுட்டேன். நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியேச்சா ஒரு வார்த்தையால் நான் வந்து என் வாழ்க்கையை எவ்வளோ அழிச்சிக்கிறேன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்தனியான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணு அந்த சுமையை கிராஸ் பண்ணிடுச்சு, எனக்கு சந்தோஷம். ஆனால் இதே மனபாரத்தோட எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு நம்ம நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வலி, அந்த வார்த்தைகளோட வலி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். நீங்கள் ஒரு பெற்றோரா, ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டீச்சரா, நீங்களே ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. ஒருவேளை என்னோட இயலாமையில், என்னோட கஷ்டத்தில், இல்லை என் வேலையை நான் செய்கிற ஒரு சின்சியரிட்டியில் நான் வந்து வார்த்தைகளை அளக்காம விட்டுடுறனோ, ஒருவேளை சின்ன சின்ன உள்ளங்களோட அந்த மனதில் வந்து நான் ஒரு பெரிய பாரத்தை என்னையும் தெரியாமல் நான் தூக்கி வச்சிடுறனோ அப்படின்ற அந்த கேள்வியை வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. 40 குழந்தைங்கள ஒரு கிளாஸில் உட்கார வச்சு வழி நடத்துறதோ, இல்லை ஒரு வீட்டில் 2 குழந்தைங்கள வளர்க்குறதோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறப்போ சில சமயங்கள் நம்மளோட கண் பார்வையே எதுக்காக தேடும்னா, எது சரியில்லை எது சரியில்லைன்னு அதை தான் தேடுவே தவிர எது வந்து சரியா இருக்கு அப்படின்றத தேடாது. ஆனா சரியில்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணி நம்மளால யாரையுமே மாற்ற முடியாது. அந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்க மார்க் எதிர்பார்க்குறீங்கன்னா நீ மட்டும்னு மட்டன் தட்டி எப்படி உங்களால ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும்? வாய்ப்பே கிடையாது. அது முன்னாடி பயம்தான் வருமே தவிர மாற்றம்ன்றது நிகழவே நிகழாது. ஒருவேளை நீங்க ஒரு டீச்சராவோ இல்லை ஒரு பெற்றோராவோ இருந்தாலும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களோட குற்ற சுமத்துதல், உங்களோட விமர்சனங்கள் யாருக்குமே ஹெல்ப் பண்ணாது, என்னைக்கும் ஹெல்ப் பண்ணலை, இனிமேட்டிருந்தும் ஹெல்ப் பண்ணாது. உங்களோட கண் பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு உங்கள் குழந்தைங்க கிட்ட இருந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ பவர்ஃபுல்லாக பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் வார்த்தைகளை விட்டுட்டு அவங்க நல்லா பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. உங்களோட மன நிம்மதியையும் நீங்கள் கெடுத்துப்பீங்க,
ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கையையும் அடியோடு நம்ம நாசமாக ஆக்கிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையோடு இருந்து வார்த்தைகள் மேலே கவனம் வச்சு அடுத்தவங்களை ஆக்கிற வார்த்தைகளாக பேசுங்க, அழிக்கிற வார்த்தைகளாக பேசவே பேசாதீங்க.